அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பையானி பில் ஹியார் மாலம் யதஃபர்ரகா. ஒரு பொருளை வியாபாரம் செய்யக்கூடியவரும் அதை வாங்கக்கூடியவரும் இரண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா சலுகையை வழங்கியிருக்கிறான். என்ன சலுகை அப்படின்னா, அந்த வியாபாரத்தை தொடர்வதற்கும் அதை முறித்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதற்குரிய சலுகையை கொடுத்திருக்கிறான். மாலம் யதஃபர்ரகா, அந்த இருவரும் அந்த இடத்திலிருந்து பிரியாதவரை. ஒரு பொருளை ஒருவர் வியாபாரம் செய்கிறார், இன்னொருத்தர் அந்த பொருளை வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. விலை பேசியாச்சு, அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அந்த வியாபாரிக்கு அந்த பொருளை கொடுப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை அந்த பொருளை வேறு யாராவது கேட்டிருக்கலாம், தெரியாமல் இவருக்கு அதை வியாபாரம் பேசியிருக்கலாம். அப்போ அந்த பொருளை திருப்பி வாங்கிறதுக்கான இல்லை, அதை கொடுக்க விருப்பம் இல்லை, விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி பொருளை வாங்கக்கூடியவருக்கும் அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. பொருளை விலை பேசினார், அவர் ஒரு ரேட்டு சொன்னார், இவரும் ஒத்துக்கிட்டார், வாங்கிட்டார். வாங்கின பிறகு அவருக்கு தோணுது இந்த பொருள் வேண்டான்னு தோணுது அப்படின்னா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு பொருள் நம்ம கையில் இல்லாத வரைக்கும் அதன் மீது ஒரு ஆசை வரும். அது வேணும், அதை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். தூரத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக தெரியும், அது நம்ம கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் கையில் வந்த பிறகு அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு குறைஞ்சிரும். இது மனிதனுடைய இயல்பு. தூரத்தில் பார்க்கும்போது அழகாக தெரியும், கையில் வந்துருச்சு அப்படின்னா இதுதானா அப்படின்னு அதன் மீது ஒரு ஆசை குறைஞ்சிரும். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு. அந்த இயல்புக்கு தகுந்தாற்போல் அல்லாஹு தஆலா சலுகை கொடுத்துருக்குறான். வாங்கின பிறகு அது வேண்டான்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னால், இதை வேண்டாம், நான் இதை வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இவருக்கு வழங்கியிருக்குது. இந்த ரெண்டும் உரிமையும் எதுவரைக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு பிரியாத வரைக்கும். பொருளை விற்கக்கூடியவர், வாங்கக்கூடியவர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. இன்னும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க இடத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருக்கும் அந்த உரிமை இஸ்லாம் வழங்குது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த உரிமை கிடையாது அவருக்கு. இவர் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார், அவர் பொருளை கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா, அதுக்கு பிறகு இல்லை இந்த பொருள் நான் விற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கோ, இல்லை எனக்கு இந்த பொருள் வேண்டாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கோ அல்லாஹ் அந்த சலுகை வழங்கலை. ஏன்னா அது சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். பொருளை வாங்கிட்டு 2 நாள் 3 நாள் கழித்து திருப்பி கொண்டு வரும் பொழுது வேண்டான்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், இல்லை நான் கொடுத்த போது நல்லா இருந்துச்சு, இப்போ டேமேஜ் மாதிரி தெரியுது, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். இல்லை நான் அப்படிலாம் பண்ணல, நீங்கள் எப்படி வாங்கணும்னோ அப்படியே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவார். ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வரும். இந்த மனக்கசப்புகள், சண்டைகள் வர்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் இஸ்லாம் அங்கே நிற்கிற வரைக்கும் அந்த சலுகை உண்டு. ரெண்டு பேரும் கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சலுகை இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இது இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி ரொம்ப முக்கியமானது. ஃபைன் சதகா வ பையனா, அந்த ரெண்டு பேரும் உண்மை பேசி உண்மையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்தால், பூரிக்க லகுமா ஃபீ பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருடைய வியாபாரத்திலும் அவருக்கு பரக்கத் செய்யப்படும். வைன் கதமா வ கதபா, உண்மையை மறைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்தால், மொஹிக்கத் பக்கத்து பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருக்கும் அந்த வியாபாரத்தினுடைய பரக்கத்து நீக்கப்பட்டுவிடும், பரக்கத்து கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். இங்கே 2 வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று உண்மை, இன்னொன்று உள்ளதை தெளிவுபடுத்துதல். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் என்ன தரத்தில் இருக்குதோ அந்த தரத்தை தான் சொல்லி வியாபாரம் பண்ணணும். கொஞ்சம் சாதாரணமாக இருந்துச்சுன்னா இது சாதாரண பொருள் அப்படின்னு சொல்லணும். தரம் கூடினதாக இருந்துச்சுன்னா தரம் கூடினதுன்னு சொல்லணும். ஒரு சாதாரணமான ஒரு பொருளை, தரம் குறைந்த ஒரு பொருளை ரொம்ப குவாலிட்டியானது, இது ரொம்ப தரமானது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது உண்மைக்கு மாற்றமானது. அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டேமேஜை வெளிப்படுத்தணும். டேமேஜ் இருக்கிறத தெரியாமல் மறைச்சி வியாபாரம் செஞ்சார் அப்படின்னா அது தெளிவுபடுத்தாமல் வியாபாரம் செய்கிறது. இது ரெண்டுமே கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இந்த 2 வார்த்தையும்
பொருளை விற்கக்கூடியவருக்கும் பொருந்தும், வாங்கக்கூடியவருக்கும் பொருந்தும். வாங்கக்கூடியவருக்கு என்ன பொருந்தும் அப்படின்னா, வாங்கக்கூடியவரும் உண்மை பேசணும், உள்ளதை தெளிவுபடுத்தணும். வாங்கக்கூடியவர்கிட்ட என்ன இருக்குது, ஒரு பொருளை அவர் வாங்கிறதுக்கு வந்தார், அவர் ஒரு ரேட்டு சொன்னார், இவர் அதை விட குறைச்சி கேட்குறாரு. குறைச்சி பேசும்போது இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, இல்லை நீங்கள் குறைச்சி கொடுங்க, அவர் கட்டுப்படி ஆகாதுங்குவார். இல்லையே, பக்கத்து கடையில் நான் கேட்டேனே, இதை விட கம்மியாக சொன்னாங்களே, இதை விட கம்மியாக தரேன்னு சொன்னாங்களே அப்படின்னு இவர் சொல்வார். அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, எங்கேயும் இவர் போயிருக்கவும் மாட்டார். ஆனால் இவர் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். இல்லை, பக்கத்து கடையில் கேட்டேன், இதை விட கம்மியாக தரேன்னு சொன்னாங்கங்குவார். இதுக்கு பேர் என்னது, பொய். அதே மாதிரி ஒரு நாணயம் கொடுக்குறாரு, காசு பணத்தை கொடுக்குறாரு, நோட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குன்னா இவரும் அந்த உண்மையை வெளிப்படுத்தணும். இது இந்த மாதிரி இருக்குது, இது பரவாயில்ல, ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்போ ரெண்டு தரப்பிலையுமே உண்மை பேசி வியாபாரம் செய்யணும், உள்ளதை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்யணும். இந்த ரெண்டும் இருந்தால் இருவருக்கும் பரக்கத் செய்யப்படும். இந்த ரெண்டும் இல்லைன்னா இருவருடைய பரக்கத்தும் நீக்கப்பட்டு போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கி ரொம்ப அரிதாகி போய்விட்ட விஷயம் இதுதான். பெரும்பாலும் அந்த உண்மை மறைக்கப்பட்டு விடுகிறது. அது வியாபாரிகிட்டையும் அது பொருந்தும், கஸ்டமர்கிட்டையும் அது பொருந்தும். பல சமயங்களில் உண்மையை மறைக்க வேண்டிய நிலை வந்து விடுகிறது, பொய் சொல்ல வேண்டிய நிலை வந்து விடுகிறது. வேண்டுமென்ன யாரும் பொய் சொல்கிறதில்ல, அது பழக்கத்தில் வந்துடுச்சு. அந்த வார்த்தையை பயன்படுத்தினா தான் வியாபாரம் செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து விட்டது. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் நடந்துடும், அந்த பொருள் போயிடும், காசு பணம் வந்துடும், காசு பணம் சேர்ந்துடும், ஆனால் பரக்கத்து நீங்கிரும். முன்னோர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையை பேசி உள்ளதை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சவாலான விஷயம்தான். ஆனால் அது செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா பரக்கத்தை பாதுகாத்து கொடுத்துருவான். முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க, பரக்கத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யூனுஸ் இப்னு உபைதுல்லா என்ற ஒரு பெரியார், ஒரு வியாபாரி, துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தொழுகையினுடைய நேரம் வந்துச்சு. அப்போ தன்னுடைய தம்பியினுடைய மகனை கடையில் நிற்க வச்சுட்டு, கொஞ்சம் பார்த்துக்கப்பா, நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டாங்க. போயிட்டு தொழுதுட்டுன்னு வரும்பொழுது அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், கையில் ஒரு துணி வச்சுருந்தார். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்ம கடையில் உள்ள துணி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட கேட்டார், இந்த துணி எங்கேப்பா வாங்கினீங்க? இந்த மாதிரி இந்த கடையில் வாங்கினேன். அவர் கடையில் தான் சொல்கிறாரு. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 400 திர்ஹமுக்கு வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கேட்டது ஆச்சரியமாயிட்டார். ஏன்னா அந்த துணி இவர் கடையில் 200 திர்ஹம் தான். 200 திர்ஹம் தான் இவர் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் தம்பியருடைய பையன் 400 திர்ஹமுக்கு வியாபாரம் செஞ்சிட்டார். உடனே அந்த பொருளை கொடுங்க, உங்களுக்கு தப்பாக வியாபாரம் செஞ்சிட்டார். இந்த துணி 200 திர்ஹம் தான் போகும், 400 திர்ஹம் இந்த துணிக்கான ரேட்டு கிடையாது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை அவர் 400 சொன்னாலும் இது 400க்கு போகும் தான். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இதே துணியை 500 திர்ஹத்துக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. இதே துணியை எங்கள் ஊரில் 500 திர்ஹத்துக்கு வியாபாரம் செய்கிறாங்க. இங்கே 100 திர்ஹம் கம்மியாக தான் நான் கொடுத்துருக்குறேன், அதனால் எனக்கு ஓகே தான் அப்படின்னார். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு திருப்பி கூட்டு போய் அவருடைய தம்பியினுடைய பையன்கிட்ட சத்தம் போட்டு, நீங்கள் எப்படி அந்த பொருளை 400 திர்ஹத்துக்கு வியாபாரம் செய்யலாம், அது 200 திர்ஹத்துக்கான ஒரு பொருள் தானே அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், அவர் தான் பொருந்திக்கிட்டார், நான் ஒன்றும் ஏமாற்றி வியாபாரம் செய்யலையே, நான் கொடுத்தேன், அவர் சரின்னு சொன்னார், அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவர் ஓகே சொன்னாலும் இதனுடைய துணியினுடைய ரேட்டு 200 தான். துணியினுடைய ரேட்டு 200 இருக்கும் பொழுது 400க்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 200 திர்ஹத்தை திருப்பி அவர்கள் அவர்கிட்ட வாங்கி அந்த பொருளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிலாம் ரொம்ப பக்குவமாக, எச்சரிக்கையாக, பேணுதலாக வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க. முடியாதுன்னு இல்லை, செஞ்சுருக்கிறாங்க. அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அபரிவிதமான பரக்கத்துகளை கொடுத்தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவங்களுடைய வரலாற்றில் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வு உண்டு. அவங்களும் அதே மாதிரி துணி வியாபாரம் செஞ்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. அவருடைய கடையில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பொருளை வியாபாரம் செஞ்சுருவார். துணியை பார்ப்பாங்க, அந்த துணி இல்லை, எங்கேப்பா அந்த துணின்னு கேட்பாங்க. இல்லை, ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டார். அந்த துணியில் டேமேஜ் இருந்துச்சு, அந்த துணி லேசாக கிழிஞ்சிருந்துச்சு, நீ எப்படி கொடுத்த? இல்லை, நான் கொடுத்தேன், அவர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்ன உடனே
அவர் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்தார்? 20 திர்ஹத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னாங்க. அந்த 20 திர்ஹத்தை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே புறப்பட்டு போய் எங்கேருந்து வந்தார்? இந்த மாதிரி இந்த ஊருன்னு சொன்னார் அப்படின்னு அந்த ஊரை தேடி போய் அவரை சந்தித்து, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு போயிட்டீங்க, அதில் டேமேஜ் இருந்துச்சு, வியாபாரம் செய்யக்கூடியவர் உங்களுக்கு அந்த சொல்லாமல் வியாபாரம் செஞ்சிட்டாரு, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அப்படி தேடி கொடுக்கும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்டார். திருப்பி அந்த பொருளை வாங்கினவர், நீங்கள் ஏங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் டேமேஜான பொருளை உங்களுக்கு விற்றுட்டேன், நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஆள் சொன்னார், நீங்கள் இவ்வளோ தூரம் டேமேஜான பொருளை விற்றுட்டேங்கிறதுக்காக ஊர் தேடி எங்கிட்ட கொடுக்குறீங்க, நான் செல்லாத காசை உங்கள் கடையில் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் பாட்டுக்கு வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டார் கல்லாவில். நான் ஏமாற்றிட்டேன் உங்களை நான் ஏமாற்றிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். இப்படி அவர்கள் உண்மையை பேசி வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு நேரத்தில். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத்தை செய்தான். நாம் ரொம்ப கவனமாக வியாபாரிகள் ரொம்ப எச்சரிக்கையோடு பேணுதலோடு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா குறைவாக வியாபாரம் நடந்தாலும் குறைவாக லாபத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் அதில் அபரிவிதமான பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சிருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வியாபாரத்தை பேணுதலுள்ள வியாபாரமாக அமைத்து தருவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.